வணக்கம். நெருப்பு தமிழன். டேய், என்னங்கடா ஒரு உதவி செஞ்சா அவனை போய் இவ்வளவு கேள்வியா கேட்கறது? நீங்களாம் மனுஷனாயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம், நியாயம். நான் நடுநிலையான சில கேள்விகளை கேட்குறேன். யாரு? நம்ம அன்பு தம்பி KPY பாலா. உதவி செய்யக்கூடிய பாலா எவ்வளவு சம்பாதிக்கிறார் இது தெரியணும் முதல்ல. இப்போ இவ்வளவு ஆம்புலன்ஸ், மற்ற இதர பொருட்கள், ஒரு பைக் வாங்கி கொடுக்கறது, ஆட்டோ வாங்கி கொடுக்கறது, தையல் மிஷின் வாங்கி கொடுக்கறது, எல்லா இடங்களையும் காசுகளை அள்ளி கொடுக்கறது, இப்போ இவ்வளவு இருக்குது. அவர்கிட்ட சொந்தமாக வீடும் இல்லை, காரும் இல்லை, அவர்கிட்ட எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் இப்போது ஒரு கிளினிக் வேறு கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவருக்கு எங்கேருந்து இந்த காசுகள்லாம் வருது? எப்படி இவர் உதவி செய்கிறாரு? இவரை யாரும் இயக்குறாங்களா, இல்லை வேறு யாருக்கிட்ட இருந்து காசு வாங்கி வேற எங்கேயும் கொடுக்குறாங்களா? இல்லை இவருடைய நோக்கம் என்பது உண்மையிலேயே வேறு ஏதாவது நோக்கத்தை, அரசியலுக்கு வரணும் அப்படின்னு யோசிக்கிறாரா? ஆனால் அரசியலுக்கு நான் வரமாட்டேன்னு ஒப்பந்தத்தில் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது அவரே சொல்லியிருக்கிறாரு. அதே வேளையில் நான் இந்த காசுகள், எல்லா காசுகளையும் நான் சம்பாரித்து என்னுடைய காசுகளை தான் மக்களுக்கு சேவை செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. ஆனால் இப்போ இவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாருங்கிறது நமக்கு தெரியுமா? ஆனால் இவர் செய்யக்கூடிய உதவிகள் கிட்டத்தட்ட பல கோடிகளுக்கு போகுது. அப்போ பல கோடிகளுக்கு செய்யக்கூடிய உதவி, இவர் என்ன பல கோடி மாதம் சம்பளம் வாங்குறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இப்போ பாலா இந்த பல கோடி உதவிகள் செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய நடிகனாக இருக்கிறாரா? இப்போ பெரிய பெரிய நடிகர்கள் கூட இந்த உதவிகள் செய்வதற்கு அவங்கெல்லாம் தயங்குவாங்க. சூர்யா அவர்களினுடைய அகரம் ஃபவுண்டேஷன், அதன் மூலமாக கூட ஃபவுண்டேஷன் ஒன்று உருவாக்குறாங்க. அதன் மூலமாக அந்த ஃபவுண்டேஷனுக்கு பல இடங்கள்லேருந்து நிதி வசூலிக்கப்படலாம். சூர்யா சம்பாதிக்கக்கூடிய தொகைகள்லையும் ஒரு படத்துக்கு வாங்கக்கூடிய தொகைகளில் ஒரு சரிபாதி, ஒரு 5 கோடி ரூபாய் ஃபவுண்டேஷனுக்கு ஒதுக்குறாருன்னு சொல்லப்படுது. இப்படி அதுபோல் ஒரு பெரிய ஒரு பிம்பம், ஒரு திரைப்பிரபலமாக இருந்து செய்ய முடியும். ஆனால் ஒரு சாதாரணமான ஒரு மேடை நிகழ்ச்சிகளில், இப்போ தான் ஒரு டிவி ஷோவில் நடத்தக்கூடிய ஒரு ஆங்கராக இருக்கக்கூடிய, ஒரு தொகுப்பாளராக இருக்கக்கூடியவருக்கு எங்கேருந்து இவ்வளவு காசு கொட்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நியாயமாகவே எழுது. பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் இவர் மீது சுமத்தப்பட்டிருக்கு. KPY பாலா நிச்சயமாக பதில் சொல்லணும், சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் KPY பாலாவுக்கு இருக்கு. KPY பாலா இந்த இடத்துல தன் மீது அவங்க குற்றம் சுமத்துறாங்க, இல்லை என் மீது போராமப்படுறாங்க, இந்த போராமை காழ்ப்புணர்ச்சி தான் காரணம் அப்படின்னு அவர் நினைச்சாலும், நினைக்கவில்லை என்றாலும், தயவு செய்து பாலா அவர்கள் சமூக வலைதளங்களில் அந்த என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வாங்கி கொடுத்த ஆட்டோ, அவர் வாங்கி கொடுத்த 2 வீலர், அவர் வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ், இதற்கெல்லாம் சரியான ஆவணங்களை சமர்ப்பிக்கணும். அந்த ஆவணங்களை சமர்ப்பிக்கணும். அதுபோல் அங்கே இருக்கக்கூடிய நம்பர் பிளேட்ஸ், இன்றைக்கி நம்பர் பிளேட்ஸை யார் வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதற்கெல்லாம் அவர் ஆதார்